அன்பார்ந்த நேயர்களே, வாருங்கள் தினமும் மனமும் காண்போம். இன்னைக்கு தினமும் மனம்ல வெண்டைக்காய் கரமதி ஒரு புது மாதிரியா உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். இந்த வெண்டைக்காய் நான் பண்ற மெத்தடும் மாலயத்துக்கு பண்ணிக்கலாம். மாலயத்துக்கும் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி திதி இந்த மாதிரி வரும்போதும் தர்ப்பண நாள்லையும் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து திருத்தி வச்சுருக்கேன். இந்த 1/4 கிலோ வெண்டைக்காய்க்கு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி அலம்பி வச்சுருக்கேன். அதுக்கேற்ற உப்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 6 மிளகாய் எடுத்துருக்கேன். இந்த புளியும் மிளகாயும் ஒரு 15 நிமிஷம் ஊறணும். ஊறினாதான் நம்ம அரைச்சோம்னா நல்லா வரும் மையாட்டமா. இது ஊற வச்சுட்டு உப்பு பெருங்காயம் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டு இந்த வெண்டைக்காயில புசிறி ஒரு 15 to 30 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் ஊற வைக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கிறேன். புளி, இதோ மிளகா, உப்பு அரைக்கச்ச போட்டுக்கலாம். இது ஊறட்டும். அரைச்சிட்டு உங்களுக்கு புசிறி காமிக்கிறேன். இதோ இந்த விழுத இதை பாருங்க, அரைச்சி எடுத்துட்டேன். இதோ நான் இந்த அரைச்சத இந்த வெண்டைக்காயில போட்டு புசிறி ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கலாம். இப்போ இதை போட்டு நான் பிசறேன். இதோ இந்த வெண்டைக்காய் பூரா ஆகும்படியா ஸ்ப்ரெட் ஆகும்படியா இதை நம்ம புசிறி வைக்கணும். இந்த வெண்டைக்காயை எத்தனையோ தினிசா பண்றா. சில பேர் அப்படியே எண்ணெயில வதக்கிடுவா, சில பேர் மோர் தெளிச்சு இது பண்ணுவா. ஆனா இது ஒரு புது மாதிரியா ரொம்ப நல்லா இருக்கும். எங்க அம்மா இப்படிதான் பண்ணுவா. கோவக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் இந்த மாதிரி உசிறி வச்சுதான் பண்ணுவா. அது ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கும். மேலும் இந்த மாதிரி பண்றதுல உங்களுக்கு இது குழன்னு ஆகாது. அது முக்கியம். இந்த வெண்டைக்காய் நீ என்னதான் பண்ணாலும் அதுக்கு மற்ற காய் மாதிரி வராது. கொஞ்சம் குழன்னு ஆயிடும். இப்ப இந்த மாதிரி பண்றதுல வெண்டைக்காய் குழன்னு ஆகாது. நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அதனால இது எல்லாம் இப்ப புளி, உப்பு, மிளகா தான் இருக்கு. அதனால நம்ம மாலயத்துக்கு பண்ணலாம், அமாவாசைக்கு பண்ணிக்கலாம், தர்ப்பண நாள்ல பண்ணிக்கலாம். எல்லாம் டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இந்த ஊறட்டும். அப்பதான் இந்த புளி, மிளகாய், உப்பு, வெண்டைக்காய் அப்சர்வ் பண்ணிக்கும், டேஸ்டா இருக்கும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இதை வதக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் குத்திக்கோங்க. நிறையவும் இருக்கக்கூடாது, கொஞ்சமும் இருக்கக்கூடாது. எனக்கு எண்ணெய் குத்தின்னு இருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு இது சாதாரணமா ஆத்துக்கு பண்ணிக்கிறதுனா பெருங்காயம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த சிரார்த்தன்னைக்கு பண்றது அந்த மாதிரி இருந்ததுனாக்கா பெருங்காயம் போட்டுக்காதீங்க. கடுகு வெடிச்செடுத்து கறிவேப்பிலையை போட்டுட்டேன். போட்டுட்டு இப்போ இந்த வெண்டைக்காவை பண்ணணும். வெண்டைக்காவை போட்டுட்டு நம்ம நல்லா அப்பப்போ கழுவி பண்ணணும். இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு இது பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் அடியில் கொஞ்சம் தானே குத்திக்கும். ஏன்னா திட்டமா நிறைய இதில் ஃப்ளேம் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். சிம்மில் வச்சா ஆகாது. அப்பப்போ கொஞ்சம் கலரி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகிடும். வெண்டைக்காய் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் வதங்கட்டும். மஞ்சப்பொடியும் போடுறேன். எந்த கரமதுக்குமே மஞ்சப்பொடி போட்டாதான் நல்லா இருக்கும். சிரார்த்தன்னைக்கு பண்ணும்போது மஞ்சப்பொடி போட்டுக்காதுங்க. இந்த மாதிரி வெண்டைக்காய் பண்ணா பசங்க கூட நல்லா ஆசையா சாப்பிடுவா. இப்ப பாருங்க, இந்த வெண்டைக்காய் உருவோட இருக்கு பாருங்க. உரு தெரியாம நசுங்கலை. இந்த மாதிரி இது பண்ணா நல்லா இருக்கும். நல்லா வெந்திருக்கு. பார்க்கச்சே உங்களுக்கு தெரியுது பாருங்க, வெந்திருக்குன்னுட்டு. நல்லா வெந்திருக்கு. ஒன்று முழுசா வெண்டைக்காய் பார்க்கறதுக்கும் நெசுங்காம இதுவாகாம நல்லா இருக்கு. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப சாப்பிட்றதுக்கு முறுமுறுன்னு சுவையான
வெண்டைக்காய் கரமது ரெடி. என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? நீங்களும் வந்து வெண்டைக்காய் கரமது பண்ண ரெடி ஆயிட்டீங்களா? இந்த வீடியோ பிடிச்சதானா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கனகா பாட்டி.